அனைவருக்கும் வணக்கம். த கிளார்க் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்லேருந்து பிரின்சிபல் ஜெயந்தி நாராயணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னாக்க, கருவுற்ற பின்னாடி நம்ம சில பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுறது மூலமாக எப்படி மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பிறக்கிறத தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன பதிவில் என்ன பார்த்தோம்னா, கருவுறுவதற்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ கருவுற்ற பின் நம்ம என்னெல்லாம் பின்பற்றினாக்க இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல என்னன்னாக்க, 3 மாசத்துக்குள்ளாட, அதாவது கருவுற்ற பின்னாடி 3 மாசம் தயவு செய்து பயணங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க, ஜாக்கிரதையா இருங்க, டாக்டரோட அட்வைஸ் படி. அதே மாதிரியே ஆஃப்டர் 9 months 9 மாசத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு எங்கேயும் போக வேண்டாம். அந்த இடைப்பட்ட காலத்துல கூட நீங்க டாக்டரோட ஆலோசனைப்படி நீங்க அவங்க போலாமா கூடாதா அப்படிங்கறத கேட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சீரான மருத்துவ பரிசோதனை ரொம்ப முக்கியம். மருத்துவரோட ஆலோசனைப்படி தொடர்ந்து பரிசோதனைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவரோட ஆலோசனைப்படி மாத்திரையெல்லாம் நீங்க சாப்பிடணும். நீங்க டாக்டரை கேட்காம ஒரு ஜுரமோ ஒரு ஜலதோஷமோ என்ன இருந்தாலுமே மருந்துகளை நீங்க சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, பருப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமநிலையாக நீங்க சாப்பிடுறது உடலுக்கு நல்ல சக்தியை அளிக்கும். மது, புகையிலை, போதை மருந்துகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்கும். அதனால நீங்க தயவு செய்து அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிபியோ, சுகரோ, தைராய்டோ, ஹிமோகுளோபின் இஷ்யூ இதெல்லாம் எது இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணுங்க, டாக்டரை பார்த்து அவங்களோட ஆலோசனைப்படி என்ன மருந்துகள் சொல்றாங்களோ அதை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி தொற்று நோய்கள்ல இருந்து தயவு செஞ்சு உங்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல சுத்தமான ஒரு காற்றோட்டமான இடமோ, நல்ல சுற்றுச்சூழல் நல்லா இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. சுகாதார பழக்கத்துல நல்லா கடைபிடிங்க, கையை அலம்பிக்கோங்க நல்லா. கூடுமான வரைக்கும் கிரௌடட் பிளேஸ்ல ரொம்ப கும்பலா இருக்கிற இடத்துக்குலாம் நீங்க போக வேண்டாம். அதே மாதிரியே வெளியில இருக்க தின்பண்டங்கள், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. இல்ல வெளியிடங்கள்ல சாப்பிடறத தவிர்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு அது ஒவ்வாமையினால பாதிக்குங்கிறதுனால சொல்றோம். தடுப்பூசிகள்லாம் பாத்தீங்கன்னா சரியா அவங்க சொல்ற டயத்துக்கு போயிட்டு கரெக்டா தடுப்பூசிகளை போட்டுக்கோங்க. சுகாதார மையத்துக்கு போய் அங்கேயும் செக் பண்ணிட்டு அவங்க சொல்றபடியா நீங்க ஸ்கேன்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணி அதே நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு. ஸ்கேன் டாக்டர் எப்பெல்லாம் சொல்றாங்களோ, நீங்க போற டாக்டர் அப்பெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி எப்படி இருக்க குழந்தையோட வளர்ச்சி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மனநிலையை நல்ல மன அழுத்தம் இல்லாம நல்லா சந்தோஷமா இருங்க. அச்சம் இதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க. நல்லா ஹாப்பியா இருங்க. கூடுமான வரைக்கும் கல்யாணத்துக்கு, ரொம்ப கிரௌடட் பிளேஸ், இல்லை டெத்துக்கோ இந்த மாதிரி இடத்துக்கு போக வேண்டாம், தவிர்க்கலாம். ரொம்ப முக்கியமான இதுன்னா நீங்க போகலாம். முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா நீங்க போனா போதுமானது. இந்த முக்கியமான இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சாலே நீங்க நம்மளால முயன்ற அளவு நம்ம இயன்ற அளவு நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பிறக்கிறது ஓரளவு தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.